Good evening, praise Lord. Welcome to this video. எங்களுடைய பாஸ்டர்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதாவது மற்ற சபைகளில் சொல்லித்தராத முக்கியமான விஷயங்களை எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதில் ஒன்று வந்து இங்கே ஜெபம் அங்கே ஜெபம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓட தேவையில்லை. ஓரளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோம், ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, அபிஷேகம் பெற்றாச்சு, ஆவியானவர் நடத்தக்கூடிய ஒரு அனுபவத்தில் நம்ம வந்துட்டோம் அப்படின்னா இங்கே ஜெபம் அங்கே ஜெபம் அப்படின்ட்டு நம்ம ஓட தேவையில்லை. ஏன்னா அந்த கர்த்தர் நம்மளை சந்திக்க அவர் வருவார். ஜிம் என்ற ஒரு சிறுவனுடைய கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவன் தினந்தோறும் ஒரு பர்டிகுலர் டைமில் ஜெபிக்க போவானா. ஒரு நாள் வந்து அப்படி போகலையாம், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டானான். ஆனால் கர்த்தர் வந்து அவனை தேடி அதே டைமுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்குது. அதுபோல் இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன் அப்படின்ட்டு வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுது. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடைய போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடைய போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதானுடைய சிங்காசனத்திலே அவரோடைய கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன் அப்படி சொல்லிட்டு கர்த்தருடைய வசனம் சொல்லுது. நம்ம எல்லாருக்கும் ரிச் ஆகணும்னு தான் ஆசை. ஸோ 18ஆம் வசனம் பார்த்திங்கன்னா, நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படி புடமிடப்பட்ட பொன்னையும் உடுத்த வெண் வஸ்திரமும் பார்வை அடையும்படிக்கு கண்ணுக்கு கலிக்கம் போட வேண்டுமென்று ஆலோசனை கூறுகிறேன் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கர்த்தரோட ஒரு அனுபவம் அது நமக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம நேரம் எடுத்துக்கொள்ளணும். ஸோ இப்போ நான் இந்த சாட்சி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இவ்வளோ நேரம் கீழே எனக்கான சமையல் செய்யக்கூடிய ஞானத்தை கர்த்தர் எனக்கு தந்தார். எனக்கான உணவுகளை அதுக்கான ஞானம் கூட கர்த்தர் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் எங்கள் பாஸ்டருடைய போதனை தான். ஸோ இதில் நான் சொல்லப்போனால் நிறைய பேர் என்னை வெறுக்கிறாங்க. நான் சொல்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா அவங்க பழமையான கருத்துக்களில் ஊறி இருக்காங்க. 3 நாள் உபவாசம் எங்கேயோ போடுறாங்க, அங்கே நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் கூப்பிடுவாங்க. ஆனால் நான் போகிறதில்ல. அதுக்கிட்டு வீட்டில் தகராறு வருது. என்னுடைய பிள்ளைங்களையும் நான் வந்து அதுமாரி வற்புறுத்துறதில்லை, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்கள் வீடு சமாதானமாக இருக்குது, கிருபையாக இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்கிறவங்க இருக்காங்க. சிறு பிள்ளைகள் கூட அதை ஃபீல் பண்ணி சொல்கிறவங்க இருக்காங்க. உங்கள் வீட்டில் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்குது அப்படி சொல்கிறவங்க இருக்காங்க. ஆனால் என்னுடைய பாஸ்டர்ஸே வந்து இப்படிப்பட்ட கருத்துக்கள், வழக்கொழிந்து போன கருத்துக்களை சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு அதெல்லாம் வந்து ஏற்புடையதாக இல்லை. இப்போ டிவி பார்க்கலாம், எதையோ லேர்ன் பண்ணதுக்காக பார்க்கலாம் அப்படின்னு நான் சொன்னால் வீட்டில் பெரிய தகராறு வருது. அதுபோல் ஸோ பிரச்சனை மத்தியில் தான் நான் இருக்கிறேன். ஆனால் ராங் லீடர்ஷிப்பை நான் எப்பயுமே அக்செப்ட் பண்ணுறதில்லை. ஸோ இதெல்லாம் தான் வந்து நியாயப்பிரமாணத்துக்கு மறித்த ஒரு நிலைமை. ஸோ முதலாம் கூடாரம் நம்முடைய ஜீவியத்தில் இன்னும் நின்றுட்டே இருக்குது. நியாயப்பிரமாணத்துக்கு நம்மளால் மறிக்க முடியல. அதாவது இந்த மாதிரியான பழமையான கருத்துக்கள் யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, யாரோ எல்டர்ஸ் சொல்கிறாங்கன்னா நம்ம எதிர்த்து நிற்க முடியல அப்படின்னா நமக்குள்ள முதலாம் கூடாரம் இன்னும் இருக்குது அப்படின்னா வந்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகக்கூடிய மார்க்கம்
இன்னும் நமக்கு வெளிப்படவில்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இது வந்து ஒரு அடுத்த லெவல் நான் சொல்கிறேன். இதெல்லாம் கூட எங்கள் பாஸ்டர்ஸ் சொல்லி கொடுத்தது தான். ஸோ இதில் சொல்கிறதுக்கு அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா நிறைய பேரால் நியாயப்பிரமாணத்துக்கு மறிக்க முடியவில்லை. ஆக்சுவலி 1000 பாஸ்டர்ஸ் இப்போ வந்து அவங்க போய் காலையிலேருந்து பேசியிருப்பாங்க, பல பிரசங்கங்களை பண்ணி. இப்பயும் வந்து ஈவினிங் மீட்டிங்ஸில் போய் உக்காந்துருக்கிற 1000 பாஸ்டர்ஸ் நான் காட்ட முடியும். அதே போல் டிவி பார்க்கறது தப்பு, டிவி வாங்கவே கூடாது, இதுமாரி ப்ளூ கலர் ட்ரெஸ் எல்லாம் போடுறது தப்பு, ஒயிட் தான் போடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய 1000 சர்ச்சஸ் 1000 பாஸ்டர்ஸை நான் உங்களுக்கு காட்ட முடியும். ஸோ இந்த மாதிரி ராங் லீடர்ஷிப் அப்படின்னு எனக்கு தெரியுது. அதனால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறது இல்லை. ஏன்னா வந்து முதலாம் கூடாரம் வந்து என்னுடைய வாழ்க்கையில் இல்லை. நியாயப்பிரமாணத்துக்கு நான் மறித்து இருக்கிறேன். அப்படி ஒரு அனுபவம் பவுல் சொல்கிறார் பாருங்க. நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மறித்தேனே. ஸோ இது அடுத்த லெசன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீ யார் சொல்கிறதுக்குன்னு நீங்கள் கேட்கலாம். நானும் பெரிய போதரில் அபிஷேகம் பண்ணப்பட்டு அனுபவத்தில் இருக்கவ தான். கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து 21 வயதிலிருந்து கடந்த 40 வருஷமாக ஊழியத்தில் இருக்கவ தான். ஸோ என்னுடைய வெளி தோற்றத்தை பார்த்து நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிறீங்க அப்படின்னா அது உங்கள் விருப்பம்.